ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா 17/6/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் நமக்கு முருகப்பெருமான் என்ன ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அருள்றாரு அப்படின்றத நாம் இன்றைக்கி புஷ்ப ஜோதிடம் மூலிமா நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். நாம் எப்போ எந்த எந்த நாளுடைய ஆரடத்தை பார்த்தாலும் முருகப்பெருமானோட பேரை உள்ளீடாக கொடுத்து அவருடைய வாக்கைத்தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி முருகப்பெருமான் அவருடைய பக்தர்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கையோ, ஒரு தகவலோ, ஒரு செய்தி எதை கொடுக்குறாரு அப்படின்றத நாம் இந்த ஆரடத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம இந்த கிளிக் ஹியர் டு ஸ்பின் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மனசார ஒரு தடவை நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கலாம். முருகப்பெருமான் மட்டும் இல்லை, நாங்கள் எப்பயும் முருகப்பெருமானுடைய ஆரிடத்தை சொல்கிறோம், அதனால் நாங்கள் முருகப்பெருமான் நினச்சிக்கிறோம். உங்களுக்கு ஒரு வேளை குலதெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தை மனசால் நினச்சி எனக்கு என்ன செய்தி இன்றைக்கி நீங்கள் கொடுக்க இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மனசால் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு சரி வாங்க நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சரவண பவ. நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்றது 45. இந்த 45க்கு முருகப்பெருமான் நமக்கு என்ன பூவை நம்ம காட்டுறாரு அப்படின்னா, மரமல்லி அப்படின்ற ஒரு பூவை நாம் இன்றைக்கி காட்டுறாரு. இது மூலிமா நமக்கு இந்த நாளுடைய ஆரிடத்தை அவர் சொல்ல விளைகிறாரு. கவலை கொண்டவரே, கலங்காத உள்ளம் கரைந்து உருகுகின்றது. கருத்துள்ள சொந்த பந்துக்களிடம் கடும் பகை ஏற்படுகின்றது. கண்ணுக்கெதிரே மனதார கொடுத்த பொருளை கேட்டாலும் கபடமும் கலக்கமும் சதித்திட்டங்களும் ஏற்படுகிறது. கரைந்து உன் குடும்பத்தை கலைக்கவும், நீ காவியணிந்து துறவறம் போகவும், கண்ணீர் விடும்படியான சுருணையற்ற துரோகமும் புரிய உன் குடும்பத்தில் கபடர்கள் கூட்டம் காத்திருக்கின்றது. வெகு நாட்களாக பல துன்பங்களடைந்து வரும் நீ ஆழ்ந்து யோசிக்காமல் அனுகூலமடைய முடியாத பல காரியங்களில் ஈடுபட்டு மனம் கெட்டு மயங்கி தயங்கி உன்னை படைத்த தேவனை நிந்தித்து வருவது உன் கெட்ட கிரகங்களின் அமைப்பேயாகும். ஆனால் இதுவரையில் நீ அடைந்த துன்பங்களெல்லாம் இன்னும் 3 மாதங்களுக்குள் உன் இரட்ட காலம் தாண்டவமாடப் போகின்றது. அது சமயத்தில் நீ வெகு ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்வதுடன் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து செய்ய வேண்டும். பல கும்பர்களின் வார்த்தைகளை கேட்டு குணபாவத்தை இழக்காதே. கொடுத்த பொருளை அவசரப்பட்டு கடுமையாக கேட்காதே. எதற்கும் பொறுமையை கையாண்டு வா. பொறுமைக்கு புகழும் நன்மையும் லாபமும் உண்டு. நம்பிக்கை கொண்டு நவகிரகங்களை நாள்தோறும் தவறாமல் வணங்கி வந்தால் சில நாட்களில் உனக்கு நல்ல காலம் ஏற்படும். அதனால் நஷ்டம் கஷ்டம் இவைகளெல்லாம் விலகும். இப்பொழுது கூறிய எண்ணம் தடங்கலாகும். இது மத்தீபம். இந்த நாளை நமக்கு முருகப்பெருமான் மத்தீபம் அப்படின்றத கொடுத்துருக்காரு. இதே பூ நமக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இதே பூ வந்தது. இந்த மத்தீபம் அப்படின்னா நம்ம இது ஒரு தடை தானே ஒழிய இது தோல்வி கிடையாது. நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் யோசித்து ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுக்கணும். அவசரப்பட்டு எதுலேயும் கைவிட்டுறக்கூடாது. இந்த நாள் அப்படின்றது ரொம்ப யோசித்து நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக முருகப்பெருமான் நமக்கு சொல்கிறாரு. முருகப்பெருமான் நமக்கு எந்த கெட்டது நடக்க விடாமல் நம்மளை பார்ப்பாரு அப்படின்றத நம்ம நம்புவோம். முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வைங்க. வேல்மாறல் படிங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே முருகப்பெருமான் நல்ல அருளும் ஆசையும் புரியணும்னு அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். யாருக்காவது இந்த ஆர்வத்தை பார்க்க தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய பேர் ஊரே கீழே கமெண்ட்டில் கொடுங்க. மறக்காமல் அவங்களுக்காக நாங்கள் பார்த்து அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறோம். ரொம்ப நன்றி.